ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். அன்பு நண்பர்களுக்கு உங்கள் ரங்கமணியின் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு திருமண பொருத்தமும் திருமண முறிவும் என்பதாகும். எனது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்பதையும் கிளிக் செய்யுங்கள். அப்போதுதான் நான் போடும் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஆம், நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டான வாழ்க்கை துணை ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இதை யாராலும் மாற்ற இயலாது. மேலும் ஜோதிடத்தில் திருமண பொருத்தம் என்பதோ அல்லது ஜாதக பொருத்தம் என்பதோ கிடையவே கிடையாது. இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் இன்று பல ஜோதிடர்கள் நட்சத்திர பத்து பொருத்தம் என்றும் ஜாதக பொருத்தம் என்றும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி இருவரும் இணைந்து நன்றாக வாழ்வதற்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவதற்கும் அல்லது விவாகரத்து பெற்றுக்கொள்வதற்கும் திருமண பொருத்தத்திற்கும் எள்ளின் மூக்கு நுனி அளவு கூட சம்பந்தமே கிடையாது. திருமணத்திற்கு முன்பு ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நடக்கும் சம்பவங்கள் ஆனாலும் சரி, திருமணத்திற்கு பிறகு நடக்கும் சம்பவங்கள் ஆனாலும் சரி, அவருக்கு அப்போது நடக்கும் தசாபுத்திகளின் ஆளுமையின் கீழ்தான் நடக்கின்றன. ஒரு ஜாதகத்தில் உள்ள 12 பாவங்களில் நடக்கும் தசாபுத்தி எந்தெந்த பாவங்களை இயக்கும் அதிகாரத்தை பெற்று இருக்கிறதோ அந்த குறிப்பிட்ட பாவங்கள் சம்பந்தப்பட்ட வேலைகளே அந்த தசாபுத்தி காலம் வரை அதிகப்படியாக நடக்கும். திருமணத்திற்கு நட்சத்திர பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தாலும் சரி, ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தாலும் சரி, அல்லது இந்த இரண்டையுமே பார்க்காமல் திருமணம் செய்தாலும் சரி, காதல் திருமணம் செய்தாலும் சரி, லிவிங்கில் வாழ்ந்தாலும் சரி, ஆண் பெண் இருவருக்கும் 7ஆம் பாவத்திற்கு சாதகமான தசாபுத்தி நடந்தால் இருவரும் சந்தோஷமாக ஈருடல் ஓருயிராக மனமொத்து வாழ்வார்கள். மாறாக 7ஆம் பாவத்திற்கு பாதகமான தசாபுத்தி நடந்தால் ஆண் பெண் இருவருக்கும் கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு ஏற்பட்டு ஒன்று பிரிந்து விடுவார்கள், இல்லையேல் விவாகரத்து பெற்றுக்கொள்வார்கள். திருமண பொருத்தத்திற்கும் இதற்கும் துளி அளவு கூட சம்பந்தமே இல்லை. இப்போது நட்சத்திர பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் நடத்தி வைக்கப்பட்ட புதுமண தம்பதியினர் திருமணம் ஆன 10 நாட்களில் பிரிந்து விட்டனர். இந்த இருவரின் ஜாதகங்களும் இப்போது உங்கள் திரையில் தெரிகிறது பாருங்கள். முதலில் இருப்பது ஆணின் ஜாதகமாகும். இது மீன லக்னம் கும்பராசி ஜாதகமாகும். 2இல் ராகு, 5இல் புதன் சூரியன், 6இல் சுக்கிரன், 8இல் கேது, 9இல் சனி, 10இல் செவ்வாய், 12இல் குரு சந்திரன். சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறார். இங்கு 7ஆம் பாவாதிபதியான புதன் 6ஆம் பாவாதிபதியான சூரியனுடன் சேர்ந்து வக்கரமாகி அஸ்தங்கம் அடைந்து உள்ளார். குடும்பாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் 3 மற்றும் 8ஆம் பாவாதிபதியுமான சுக்கிரனின் நட்சத்திரத்தில் 10ஆம் பாவத்தில் திக்பலமாகி நின்று லக்னம், சுகஸ்தானம் ஆகியவற்றையும் புத்திரஸ்தானத்தில் இருக்கும் புதன் மற்றும் சூரியனையும் பார்க்கிறார். 3 மற்றும் 8ஆம் பாவாதிபதியும் மற்றும் களத்திர காரகனாகிய சுக்கிரன் 6ஆம் பாவத்தில் தனது சொந்த நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிறார். இவருக்கு சனி தசா சுக்கிர புத்தியில் திருமணம் நடந்தது. 2வதாக இருப்பது பெண்ணின் ஜாதகமாகும். இது ரிஷப லக்னம் துலாம் ராசி ஜாதகமாகும். இவரின் ஜென்ம நட்சத்திரம் சுவாதி ஆகும். இதில் 2இல் குரு, 3இல் சூரியன், 4இல் கேது, செவ்வாய், புதன், சுக்கிரன், 6இல் சந்திரன், 8இல் சனி, 10இல் ராகு. இங்கு 7ஆம் பாவாதிபதியான செவ்வாய் 6ஆம் பாவாதிபதியான சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்று 4ஆம் பாவத்தில் அமர்ந்து 7ஆம் பாவம்
10ல் இருக்கும் ராகு மற்றும் 11ஆம் பாவம் ஆகியவற்றை பார்க்கிறார். இவருக்கு குரு தசா சூரியன் புத்தியில் திருமணம் நடந்தது. நட்சத்திர பொருத்தம் 12க்கு மொத்தம் 8 பொருத்தம் உள்ளது. இந்த இருவருக்கும் திருமணம் நடந்தது. ஆனால் இவர்கள் திருமணம் ஆகி 10 நாட்களில் பிரிந்துவிட்டனர். இந்த இரு ஜாதகங்களிலும் 7ஆம் பாவாதிபதி 6ஆம் பாவாதிபதியுடன் சேர்க்கை பெற்று இருக்கிறார். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, அதில் 7ஆம் பாவமோ அல்லது 7ஆம் பாவாதிபதியோ 6 மற்றும் 8ஆம் பாவ தொடர்பை பெறக்கூடாது. அவ்வாறு 6 மற்றும் 8ஆம் பாவாதிபதி தொடர்பு பெற்று அதற்கு உண்டான தசாபுத்தி நடக்கும் காலங்களில் வாழ்க்கை துணையால் சண்டை, சச்சரவு, வம்பு, வழக்கு, அவமானம், கேவலம், மன கஷ்டம் போன்றவை ஏற்படும். ஆனால் அதே சமயம் இந்த 7ஆம் பாவத்திற்கோ 7ஆம் பாவாதிபதிக்கோ 6 மற்றும் 12ஆம் பாவ தொடர்பு கிடைத்து அதற்குண்டான தசாபுத்தி நடக்கும் காலங்களில் திருமண முறிவு ஏற்படுவது உறுதி. இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால், திருமண பொருத்தத்திற்கும் திருமண முறிவிற்கும் சம்பந்தமே கிடையாது. திருமண பொருத்தம் என்பதே சுத்த பொய்யாகும். ஒருவரின் வாழ்க்கையில் நடக்கும் நன்மை மற்றும் தீமைகள் அனைத்திற்கும் அப்போது நடக்கும் தசாபுத்திகளே முழு காரணமாகும். எனதருமை நண்பர்களே, இதை எந்நாளும் நீங்கள் மறவாதீர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.